வெளிச்சத்திற்கு வந்த 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள். பெல்லியானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. திரைச்சலேவின் கணினி கடவு சொல்லால் நாட்டிற்கு ஏற்படவுள்ள அச்சுறுத்தல். பகிரங்க எச்சரிக்கை. திரைச்சலையின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதா? அமைச்சர் நலிந்து வெளியிட்டுள்ள தகவல். எங்களுடைய நிலம் கிடைக்கும் வரையில் நாம் போராடுவோம். அருட்தந்தை லூக் ஜோன் கண்டனம். பசிலுக்கு எதிராக அரசு சாட்சியாக மாறும் நெருங்கிய சகா. நீதிமன்றத்தில் அம்பலமான தகவல். வவுனியாவில் தாதியர் கல்லூரி நிர்வாகிகள் 5 பேர் கைது. விமல் கம்மன்பில உட்பட 6 பேருக்கு எதிராக விசாரணை. நீதிமன்றக்கு அறிவித்தது சிஐடி. மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர். இதையடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 2006ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 முக்கிய குற்ற சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் கல்லடியில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து டிஎம்விபி உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் அடங்குகின்றன. இந்த வழக்குடன் தொடர்புடையதாக கூறப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான காத்தான்குடியை சேர்ந்த முகமது ஷிஃபான் மற்றும் முகமது ஷஹீத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களால் பிள்ளையானை நீதிமன்றத்திற்கு நேரடியாக அழைத்து வர முடியவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடன் அவர் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் ஒருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிள்ளையானின் நெருங்கிய உதவியாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி மீது 7 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பிள்ளையானை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் லே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு எவ்வித பிரச்சினையும் இல்லை எனவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். சளி ஆபத்தான நிலையில் இருப்பதாக பலரும் கூறும் நிலையில் இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் வினவிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றன. வெளிவரும் சாட்சியங்களின் அடிப்படையில் சில நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்படுகின்றன. இந்த விவரங்கள் அனைத்தையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவ்வப்போது அறிக்கை
நடவடிக்கைகள் மூலம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்கின்றது. அதன் அடிப்படையிலேயே சுரேஷிலே தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார். அவரது முதலாவது 90 நாட்கள் தடுப்பு காவல் காலம் மே மாதம் இறுதியில் நிறைவடைந்தது. தற்போது மேலும் 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு கையெழுத்திடப்பட்டு அதற்கமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளை விரைவுபடுத்த வேண்டுமாயின் காவலில் உள்ள சுரேஷிலே தமக்கு தெரிந்த தகவல்களை விரைவாக வழங்க வேண்டும். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே அவர் குற்றமற்றவர் என நிரூபிப்பதற்கான வழியாகும். தவறு செய்திருந்தால் மட்டுமே தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை ஏற்படும். குற்றமற்றவர் என்றால் அச்சப்படாமல் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். தற்போது அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது ஊட்டச்சத்து நிலைமையின் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது அறிக்கைகள் மூலம் உறுதியாகியுள்ளது. அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முறையாக கிடைக்கின்றன. எனவே அவரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க முடியும். தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள அவருக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் சில உள்ளன. அவை அனைத்தும் சலேகிற்கு வழங்கப்படுகின்றன. அவர் மருத்துவ சிகிச்சை கோரிய போது அது வழங்கப்பட்டது. பல் மருத்துவ சிகிச்சை கோரிய போதும் அது வழங்கப்பட்டது. அவருக்கு சிறப்பு சலுகைகளோ அல்லது புறக்கணிப்புகளோ காட்டப்படவில்லை. சாதாரண நடைமுறையை பின்பற்றப்படுகின்றது. விசாரணைகளை சரியாக முன்னெடுக்கும் அதிகாரி ஒருவரை நீக்குமாறு யாராவது கூறினால் அவ்வாறு குற்றம் சுமத்தும் நபரே குற்றவாளி என்பது அதிலிருந்து தெளிவாக புலனாகின்றது என குறிப்பிட்டுள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷிலியின் கணினியில் காணப்படும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்களை அம்பலப்படுத்தும் முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். அது தொடர்பாக இந்த அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் சுரேஷிலேவுக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதையோ அல்லது அது குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதையோ தான் எதிர்க்கவில்லை எனவும் அது குறித்து தான் வருத்தம் தெரிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானியாக கடமையாற்றிய சுரேஷிலியின் வசம் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த மிக முக்கியமான புலனாய்வு தகவல்கள் இருக்கக்கூடும் என தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்பர் தமிழ் செல்வனை இலக்கு வைத்து கொலை செய்வதற்கான உளவு தகவல்கள் சலேயின் கணினியினூடாகவே கிடைக்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளார். போர்க்காலத்தில் ராணுவத்தின் ஊடுருவி தாக்கும் படையினரின் பல முக்கிய நடவடிக்கைகள் இந்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட்டன. தற்போது சலேயிடம் அவரது கணினியின் கடவு சொல்லை கேட்டு இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முயற்சிகள் நடப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் சலேயின் தனிப்பட்ட சொத்தோ அல்லது தனிப்பட்ட விவரங்களோ அல்ல. அவை நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புடன் தொடர்புடைய புலனாய்வு தகவல்கள் என தயாசிரி ஜெயசேகர வாதாடியுள்ளார். இந்த தகவல்களை தேவையற்ற முறையில் அம்பலப்படுத்துவது என்பது இலங்கையின் இறுதிப் போர் குறித்த ரகசிய விவரங்களை முழு உலகிற்கும் பகிரங்கப்படுத்துவதற்கு நிகரானது என்றும் இதனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகவும் நிதானமாக செயலாற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவராக பணியாற்றிய பாஸ்வர குணரத்ன முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக அரசாங்க சாட்சியாக முன்னிலையாக ஒப்புக்கொண்டுள்ளார் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பெசில் ராஜபக்சவின் நெருங்கிய சகாவாக கருதப்படும் குணரத்ன இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாவை தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக 2014 ஆண்டில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதிபதி பசன் அமரசேன முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குணரத்னவுக்காக முன்னிலையாகி ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரியான்சி அரசகுலரத்ன தனது கட்சிக்காரர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இவ்வழக்கில் தனது கட்சிக்காரரை அரசாங்க சாட்சியாக அறிவித்து அவரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் வழக்கில் பெசில் ராஜபக்ஷ சந்தேக நபராக குறிப்பிடப்படுவார் என
குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது வெளிநாட்டில் உள்ள பெசில் ராஜபக்ஷவை கைது செய்ய நீதிபதி அமரசேன பிடியாணை பிறப்பித்தார். மேலும் பாஸ்வர குணரத்னவை 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 10 மில்லியன் மதிப்புள்ள 2 சரீரப்பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார். இவ்வழக்கின் 3வது சந்தேக நபரான இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் ரோமி ஜாஃபர் ஜூன் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பெசில் ராஜபக்ஷவுக்கு சர்வதேச பிடியாணை அனுப்புவதற்கு நீதிமன்ற உத்தரவு தேவைப்பட்டால் அது குறித்த பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிபதி மேலும் உத்தரவிட்டுள்ளார். வவுனியாவில் உள்ள தனியார் தாதியர் கல்லூரி ஒன்றில் மாணவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் அந்நிறுவனத்தின் நிர்வாகிகள் 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா வைரவ புளியங்குளம் 7ஆம் ஒழுங்கையில் அமைந்துள்ள தனியார் தாதியர் கல்லூரி ஒன்றில் தாதியர் கற்கை நெறியை பயில்வதற்காக பெருமளவிலான மாணவர்கள் இணைந்துள்ளனர். இதன்போது ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் தலா 1 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாய் பணம் தவணை முறையில் அறவிடப்பட்டுள்ளது. கற்கை நெறியை ஆரம்பிக்கும் போது இதன் முடிவில் அரசு அங்கீகாரமுடைய டிவிஇசி சான்றிதழ் வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகத்தினரால் மாணவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாணவர்கள் தங்களது கற்கை நெறியை வெற்றிகரமாக முடித்து நீண்ட நாட்களாகியும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அரசு அங்கீகாரமுள்ள சான்றிதழ்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஏமாற்றமடைந்த மாணவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இடையே இன்று கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அப்பகுதியில் பெரும் குழப்ப நிலை நிலவியது. நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களை ஏமாற்றி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் அங்கிருந்த கல்லூரி நிர்வாகிகள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள 5 நிர்வாகிகளும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கமன்பில மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஒலிவின் தடுப்பு காவல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளை குறைமதிப்பிற்குட்படுத்தும் வகையிலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் மின்னணு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தொடர்பாகவே இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, அசங்க நவரத்ன மற்றும் சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்ரன ஆகியோரால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கு எதிராக இந்த விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி இந்த 6 நபர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு தற்போது அழைப்பாணை அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்று நீதவான் குறிப்பிட்டுள்ளார். மாறாக 2024ஆம் ஆண்டின் நீதிமன்ற அவமதிப்பு நீதித்துறை அதிகாரம் அல்லது நிறுவன சட்டம் எண் 8 கீழ் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் விசாரணைக்கு பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு முறைப்பாட்டை தாக்கல் செய்தால் போதுமானது என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். எமக்கான நிலம் கிடைக்கப்பெறும் வரையில் நாம் தொடர்ந்து போராடுவோம். நாம் மகாவலிக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு இவ்வளவுதான் தருவோம் என்று எங்களை ஏமாற்ற முடியாது என சிவில் சமூக செயற்பாட்டாளரான அருட்தந்தை லூக் ஜோன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற மயிலத்தமடு மாதவனி தொடர்பான நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அழைத்து உரையாடியிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அதனைத் தொடர்ந்து வந்த வாரங்களிலே ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொள்ள இருந்தார். எனவே அரசுக்கு தெரியும், இங்கே ஜனாதிபதி வருகிற போது நிச்சயமாக இவர்கள் போராட்டம் செய்வார்கள். எனவே ஒரு 1570 ஏக்கரை கொடுத்து விட்டால் அன்று போராட்டம் நடைபெறாது, ஜனாதிபதியுடைய வருகை சுமூகமாக இருக்கும் என்று எண்ணி இவர்களோடு பேசினார்கள். எங்களுடைய பண்ணையாளர்களும் ஒரு வகையில் அதை நம்பினார்கள். எனவேதான்
ஜனாதிபதியை வரவேற்கிறோம் என்று சொல்லி ஒரு பேனரை கட்டினார்கள். ஆனால் ஜனாதிபதி உலங்கு வானூர்தி மூலமாக வந்து போய்விட்டார். சொல்லப்பட்டது நாங்கள் போராட்டமும் செய்யவில்லை, தருவதாக சொல்லப்பட்ட நிலமும் தரவில்லை. இரண்டாவது முறையாக தெரியும் இது 1000 நாளை எட்டுகிறது, நிச்சயமாக மாவட்டம் தலைவர் இது ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று சொன்ன பொழுது, எண்ணம் இருந்த பொழுது, அரசுக்கு அந்த பயம் இருந்த பொழுது அவர் சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கான 1170 ஏக்கரை கெசட் பண்ணுவோம். எப்போ பண்ணுவோம்? 12ஆம் தேதி 1000 நாள், நாங்கள் 10ஆம் தேதி வாக்கில் கெசட் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். நாங்கள் நம்பினோம். 1000 நாள் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவில்லை. நாங்கள் அமைதியாக காத்திருந்தோம். அதுவும் திட்டமிட்ட வகையிலேயே ஏமாற்றப்பட்டது. ஏன்னா இப்பொழுது 15ஆம் தேதி இன்று வரை அந்த கெசட் பண்ணப்படவில்லை. எனவே ஏற்கனவே உரையாடுகள் சொன்னது போல இந்த மயிலத்தமடு மாதவனை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் நாங்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டு கொண்டே வருகிறோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம் என்பது. நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அரசும் அரசோடு இணைந்த சில சக்திகளும் தாம் இதில் வெற்றி கண்டுவிட்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அல்ல. இந்த போராட்டம் ஏற்கனவே பலர் பேசியது போல எமக்கான நிலம் கிடைக்கும் வரையில் இந்த போராட்டம் தொடரப்பட வேண்டும். இதற்கு இந்த மாவட்டத்தினுடைய மத குருக்களாக சிவில் சமூக செயற்பாடுகள் நாங்கள் இப்பொழுது உடன் இருப்போம். ஏன் நாங்கள் இந்த போராட்டங்களில் பங்கு பெற வேண்டும்? நான் ஒரு பண்ணையாளரா இல்லையே, எனக்கு மாடுகள் இருக்கிறதா இல்லையே, அல்லது எனக்கு நூற்றுக்கணக்கான மாடுகள் கால்நடைகள் இல்லையே, ஏன் நான் இதிலே பங்கு பெற வேண்டும் என்றால் இது வெறுமனே மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சனை மாத்திரமல்ல, அல்லது இங்கிருக்கிற சங்கங்களின் பிரச்சனை மாத்திரமல்ல, அல்லது கால்நடைகள் வைத்திருப்போரின் பிரச்சனை மாத்திரமல்ல. இது ஒரு மாவட்டத்தின் பிரச்சனை, இது கிழக்கு மாகாணத்தின் பிரச்சனை, இது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவேதான் நான் பண்ணையாளரோ இல்லையோ, இது வடக்கு கிழக்கு மக்களுடைய ஒரு தமிழ் தேசிய பிரச்சனையாக இருக்கிறபடினால் விரும்பாமலோ இந்த நில பிரச்சனையில், இந்த எல்லை பிரச்சனையில் நாங்களும் இணைந்து போராட வேண்டிய தேவை அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது. யுத்தத்துக்கு பின்னதான வடக்கு கிழக்கிலே நிலத்தை பாதுகாக்கின்ற பணியிலே மனிதர்கள் மாத்திரமல்ல, விலங்குகளும் பங்களிப்பு செய்கின்றன. பறவைகள் சரணாலயங்களாக, கால்நடைகள் மேய்ச்சல் நிலங்களாக கால்நடைகள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்றன. எனவே நாம் இலகுவாக சொல்ல முடியாது, எங்களுக்கு நாங்கள் பால் உற்பத்தி தானே, நாங்கள் 1.5 லிட்டர் பால் கறக்கிற மாட்டை ஏன் வைத்திருக்க, நாங்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான்லேருந்து நல்ல ஜேசீன மாடலை கொண்டு வந்தால் ஒரு மாடு 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கும் தானே என்று நாங்கள் இலகுவாக சொல்லிவிட்டு போக முடியாது. ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல உண்மைதான், அந்த மாடுகள் வந்தால் கணக்க பால் கறக்கும். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், அது மாடே இல்லை, அது பால் கறக்கும் ஒரு விலங்கு, அது மாடே இல்லை. என்று நீங்கள் குடித்த இந்த பாலின் சுவை அந்த மாட்டில் வார்கிற சுவையாக இருக்காது. அது எல்லாமே இயற்கை, அது உண்ணுவது இயற்கை, அதை பராமரிப்பது இயற்கை. செயற்கை மன்னிக்க வரும் செயற்கை, உண்ணுவது செயற்கை, பராமரிக்கப்படுகின்ற விதம் செயற்கை, அது கற்பம் தரிக்கும் விதம் செயற்கை, எல்லாமே செயற்கை. எனவே அந்த பாலும் செயற்கை. சரி, ஜனாதிபதி சொன்னது போலவே எம்எல்ஏ பலரும் சொல்லலாம், நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பால் உற்பத்தியை அதிகரிப்போம். நல்லது, அதிகரிப்போம், நாங்களும் தான் சொல்கிறோம், அதிகரியுங்கள். அதற்கு ஜேசி மாடு தீர்வல்ல. மாவட்டத்தினுடைய பால் உற்பத்தியை அதிகரிக்க நீங்கள் ஜேசி மாட்டை கொண்டு வந்தால் மாவட்டத்தினுடைய இறைச்சி உற்பத்திக்கு என்ன செய்வீர்? இன்று பசுப்பாலை இறக்குமதி செய்கிற நீங்கள் நாளைக்கு ஜேசி மாடுகளை, கலப்பின மாடுகளை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் அடுத்த கட்டமாக இறைச்சியை நீங்கள் இறக்குமதி செய்வீர்கள். மாவட்டத்தினுடைய இறைச்சியிலே மட்டக்களப்பு மாவட்டம் தன்னிறைவு பெற்றிருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தமிழர்கள் உட்பட ஏனைய எமது சகோதர இனத்தவர்கள் கூட மாற்றிறைச்சி உண்ணுகிறவர்கள்
தன்னிறைவாக அதனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மாடு இங்கே தான் உற்பத்தி பண்ணப்படுகிறது. அது நாட்டு மாடால் மாத்திரம்தான் சாத்தியம். ஜேசி மாடு பசுக்கண்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பால். அந்த நாமன்கண்டு போட்டால் அதை வச்சு நீங்கள் உழவும் முடியாது, உருட்டவும் முடியாது, வண்டில் மாடு பூட்டவும் முடியாது. அது மாடே இல்லை. எனவே ஒரு மாட்டினுடைய ஒரு நாட்டு மாடு சின்ன பிள்ளைய கட்டான்னு சொல்லும். மாடு எப்படி கத்தும்? எந்த நாட்டில் இருக்கிற மாடும் அம்மாண்டு தான் கத்தும், உம்மாண்டு தான் கத்தும். நாங்கள் படித்த பாடம் அம்மா என்றது கண்ணுக்குட்டி என்று படித்து நாங்கள். இந்த ஜேசி மாடு அம்மாண்டு கத்தாது என்றால் மாடு இல்லை, இங்கே கத்த வச்ச பாருங்க. எனவே ஒரு மாடு இல்லாத ஒரு பிராணியை எமது மாவட்டத்திலே கொண்டு வந்து எமது எல்லை கிராமங்களை நாசமாக்கி இன அழிப்பினுடைய இன்னொரு வடிவத்தை அரசு எங்கள் மீது திணிக்க முற்படுகிறது. ஒரு இனத்தை அழிப்பது என்பது, இனத்தை இல்லாமல் செய்வது என்பது மனிதர்களை மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வாதாரம், வரலாற்று அடையாளங்கள், வரலாற்று பண்பாட்டு கலாச்சாரங்கள் இவையெல்லாம் அழிக்கப்படுகிற பொழுது அந்த இனமே அழிந்துவிடும். ஜேசி மாட்டை வச்சு நீங்கள் மாட்டு வண்டி சவாரி நடத்துவீங்களா? மாட்டு வண்டி சவாரி நடத்த முடியுமா? பொங்கலுக்கு பொங்க முடியுமா? ஆகவே எங்கள் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இந்த மாட்டில் தங்கி இருக்கிறது. எனவே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கணக்க பால் எடுக்கிற மாட்டை தருவோம் என்று சொல்லி எங்களுடைய நாளாந்த வாழ்வாதாரத்தை, தமிழினத்தினுடைய அடையாளத்தை, இருப்பை அளிப்பதுதான் இந்த அரசனுடைய நோக்கம் என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இறுதியாக நாங்கள் மகாவலியை குறித்து பேசினோம். நல்லது, பேசப்பட வேண்டிய விடயம். இலங்கையிலே நீர்ப்பாசனத்திலே, மின்சார உற்பத்தியிலே, தண்ணீர உணர்வு உற்பத்தியிலே மகாவலி பெரிய பங்கு வகிக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வடக்கு கிழக்கிலே எங்கெல்லாம் மகாவலி ஓடியதோ அங்கேயெல்லாம் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்வி உட்படுத்தப்பட்டு, விகிதாசாரம் குறைக்கப்படுத்தப்பட்டு, சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற பெற்றதன் வரலாறு. இந்த மகாவலி திட்டங்களினால் தமிழ் மக்களுடைய வரலாறும் அவருடைய நாளாந்த வாழ்வும் பாதுகாக்கப்பட்டதாக இந்த இலங்கையிலே வரலாறு இல்லை. எனவே கடந்த காலத்திலே நாங்கள் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். எனவே மறுபடியும் இந்த மகாவலி பி வலயம், இது வெளிகந்தையில் இருந்தால் என்ன, மட்டக்களப்பில் இருந்தால் என்ன, அது எங்களுக்கான தீர்வை தர முடியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், மகாவலியோடு பேசுவதற்கு மகாவலியா? அவர்கள் நாட்டினுடைய அரசை பார்க்கணும் பெரியவர்களோ? நாங்கள் இந்த மகாவலியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகார கட்டமைப்பு இந்த நாட்டில் இல்லை என்றால், அப்படி என்றால் ஏன் இந்த அரசு என்ற கேள்வி மக்கள் எடுக்கிறது. எனவே இந்த மயிலத்தமிடு மாதவனை இந்த 1003 நாட்களை கடந்திருக்கிறது. ஏற்கனவே பலர் சொன்னது போல எமக்கான நிலம் கிடைக்கப்படும் வரையில் நாம் தொடர்ந்து போராடுவோம். மகாவலி எம்மை கட்டுப்படுத்த முடியாது. நாம் மகாவலிக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. எமக்கென்று வடக்கு கிழக்கிலே எமக்கென்று நில உரிமை இருக்கிறது. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாங்கள், எங்கிருந்து வந்தவர்கள், உங்களுக்கு நாங்கள் இவ்வளவுதான் தருவோம் என்று சொல்லி எங்களுடைய பண்ணையாளர்களை ஏமாற்ற முடியாது. ஏற்கனவே சொன்னார்கள், எங்களுக்கு இந்த மூக்கு பொடிக்கா நீங்கள் தாரிங்க 1570 ஏக்கர் வந்து எங்களுக்கு மூக்கு பொடிக்கும் காணாது என்பது போல எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும். அந்த நிலம் கிடைக்கும் வரையில், பண்ணையாளருடைய உரிமை கிடைக்கும் வரையில் நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். பண்ணையாளருடைய விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்தும் முயற்சிப்போம்.